முருகாசரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். நான் யூகேலேருந்து பேசுறேன். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ 2021 ஏப்ரல் மாசம் நான் வந்து குடும்பத்தோட எங்க அப்பாவும் ஆக்சுவலி நாங்க கோவிட்ல அட்மிட் ஆயிருக்கோம் ஹாஸ்பிட்டல்ல. அப்பா அப்பதான் இறந்திருக்காரு. இறந்த 3வது நாள் நாங்க எல்லாரும் மீதி இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறோம். அந்த சமயத்துல என் லைஃப்ல வந்து கடவுள் இருக்காரு அப்படின்னு இருந்தா நல்லா இருக்குமே! யாராவது கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நடந்த அனுபவங்கள சொன்னா நல்லா இருக்குமே! அப்படின்னு ஏக்கமா யூடியூப் எல்லாம் தேடி அப்ப தீவிர பாபா பக்தியா ஆரம்பிச்சிருந்த என்னோட லைஃப்ல அந்த மாரி எனக்கு வீடியோஸ் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாம, நான் வந்து ஜூன் மாசம் ஆரம்பிச்சது தான் இந்த சேனல். அதாவது இது மாரி எத்தன பேர் வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டா மனசுக்கு வந்து நம்பிக்கை வருது அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம லைஃப்ல நடந்ததை எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ரியல் சாய் மிராக்கிள்ஸ். ஜூன் 9ஆம் தேதியோட 5 வருடங்களை வெற்றிகரமாக நம்ம இந்த யூடியூப் பயணத்துல முடிச்சிருக்கோம். இதுக்கு அ இது ஆரம்பிச்சது சாய்பாபா. இத நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறது முருகப்பெருமான். இன்னும் மற்றும் பலர். அதுல எல்லாருக்கும் மேல நீங்க இல்ல அப்டின்னா இந்த சேனலே கிடையாது. இவங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய மனமார இந்த வாழ்த்துக்களையும், உங்களுடைய நன்றியும் வந்து என்னுடைய என்ன சொல்றது? எனக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லும் வந்துட்டு என்னோட நன்றி வந்து உங்களுக்காக செலுத்துது. ஏன்னா, நான் வந்து ரொம்ப அனுபவிச்சு வீடியோ பேசுறது வந்து கேட்கறக்கு ஆள் இல்லன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. என்ன இந்த மாரி ஒரு வரவேற்பு YouTubeல இனி இருக்கும் அப்படிங்கிறது கனவுலயும் நான் நெனச்சு பார்க்காத ஒரு விஷயம். அ என்னோட என்ன சொல்றது? கற்பனைக்கும் எட்டாத விஷயம். நீங்க எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த லட்சக்கணக்கான மக்களுடைய அன்பும், அந்த நம்பிக்கையும் என் மேல வச்சிருக்கிற ட்ரஸ்ட் வந்து யாருக்காவது இந்த மாரி கிடைக்குமா? அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலி. அவ்ளோ தூரம் என் மேல வந்து நீங்க ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அது என்னைக்கும் நான் வந்து அம் பாபா மேல என்னுடைய பாபா மேலயும், முருகன் மேலயும் நான் ஆணையிட்டு சொல்றேன். அது எப்பயுமே நான் வந்து காப்பாத்துவேன். அ ஸோ அப்ப என்ன 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ 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 கெஸ் பண்ணுங்க. ஸோ ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிட்டுருக்கேன். நீங்க கெஸ் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. ஓகே. அ ஸோ அடுத்த வீடியோல நான் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றேன். அடுத்த வீடியோ இந்த வாரத்திலேயே சொல்லிடுவேன். ஓகே. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். அது அனௌன்ஸ் பண்றதுக்கு. ஸோ இந்த வீடியோ என்னன்னா, மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா, நீங்க ஸ்க்ரீன்ல பார்க்குற இந்த திருப்புகழ் புத்தகம் அ வாங்கணும் அப்படின்னா, ரம்யா சகோதரிக்கு ஸ்க்ரீன்ல காட்டுற அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அவங்களே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. கால் பண்ண வேணாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாரி எல்லா பதியங்களும் நிறைந்த ஒரு வேல்மாறல் புத்தகம். தி பெஸ்ட் வேல்மாறல் புத்தகம் அப்படின்னா இதுதான். எந்த ஒரு டவுட்டுக்கும் இடமே இல்லாம அத்தனை எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்து, என்ன விதமான கேள்விகள் வந்தாலும் அதுக்கு பதிலையும் குடுத்து, தெளிவான விளக்க உரையோட தனிப்பாடல் சிறப்புடன் இருக்கும் இந்த வேல்மாறல் புத்தகம் வாங்குனாலும் ரம்யா சகோதரிக்கு நீங்க மெசேஜ் போடுங்க. ஸோ இப்போ ஆக்சுவல் கன்டென்ட்குள்ள போலாம். அதே மாரி சாரி இன்னொரு குட்டி அனௌன்ஸ்மென்ட். ஸோ நம்ம திருப்புகழ் புத்தகம் ஆர்டர் பண்ணும்போதே வந்து நெறைய பேர் ஆர்டர் எடுப்பாங்க ஆர்மில. நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம நெறைய கோயில் திருப்பணிகள்ல வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கனால, நீங்க நன்கொடைகள் வந்து யார் ஆர்டர் எடுக்குறாங்களோ, அவங்க மூலமாவும் குடுத்துட்டு வரீங்க. அதுல ஒரு சின்ன மாற்றம். அ நான் வந்து பேமெண்ட் லிங்க் வந்து நான் பின் பண்றேன். ஆக்சுவலி என்னோட பேமெண்ட் லிங்க் ரேசர் பேயோட லிங்க் அது வழியா வந்து போனீங்கன்னா, நெட் பேங்கிங் அதே மாரி ஜிபே, ஃபோன்பே எல்லா ஆப்ஷனுமே வரும் அதுல. நீங்க அது வழியா வந்து எனக்கு டொனேஷனுக்கு நீங்க பே பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து என்னுடைய அக்கவுண்ட் அப்படியே சாட்சாத் அது வந்து கடவுளுக்குன்னு விட்டாச்சு. எங்க அம்மாவோட அக்கவுண்ட் தான் நான் பெர்சனலா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். என்னுடைய அக்கவுண்ட்ல இருக்கிற ரூபாய்கள் வந்து எல்லாமே கடவுளுக்கானது தான். அதில வந்து ஒரு வேள உங்களுக்கு அது பே பண்ண முடியல, கஷ்டமா இருக்கு அப்டின்னா, நீங்க ரம்யா சகோதரி நம்பர் இருக்குல்ல, ரம்யா சிஸ்டருக்கு நீங்க புக் ஆர்டருக்கு எடுக்கிறதுக்கு ஸ்க்ரீன்ல காட்டுற அந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா, நீங்க அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஏன்னா இப்போ மல்டிபிள் இதுக்கு போகும்போது எனிவே கோயிங் ஃபார்வர்ட் டாக்ஸ் ப்ராப்ளம் அப்டின்னு வரும். அப்ப நம்ம பப்ளிஷருக்கு மூவ் ஆறோம். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் வந்து கட் ஆயிரும். ட்ராக் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ டொனேஷன் அமௌண்ட் ரொம்ப திரும்பியும் சொல்றேன் கேர்ஃபுல்லா கேட்டுக்கோங்க. ஒண்ணு அது என்னுடைய பேமெண்ட் லிங்க் இல்லைன்னா ரம்யா சிஸ்டருக்கு மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. வேற யாருக்கும் அனுப்ப வேண்டாம். தேங்க் யூ சோ மச். ஸோ ஒரு பெரியவர் இருந்தாரு. அவர் வந்து மகா பெரியவா வந்து பார்த்துட்டு அவர் சொல்றாரு, "நான் என்ன இது பண்ணாலும் காரியத்தில தடை வருது. நான் நெனச்சது நடக்கவே மாட்டேங்குது." அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப மன வருத்தத்தோட சொல்றாரு. அப்ப வந்து பெரியவா ஒரு ஒரு விளக்கம் கேட்குறாரு. என்னென்ன பூஜை பண்ற? எந்த பூஜை எப்ப பண்ற?" அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டுட்டு, அதுக்கப்புறம் அவர் ஒரு விளக்கம் குடுக்குறாரு. எந்த பூஜை எப்படி பண்ணணும்? அது எதற்காக? அப்படிங்கிறது விளக்கம் வந்து குடுக்குறாரு. அதுதான் வந்து ஒரு இருக்கிற த மோஸ்ட் சிம்பிள் பவர்ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு
இருக்கு அப்படின்னா, நாள், கிழமை, திதி, வளர்பிறை, தேய்பிறை, அமாவாசை, பௌர்ணமி இது வந்து நம்ம மதத்துல இந்து மதத்துல தவிர்க்க முடியாத நாட்கள், தவிர்க்க முடியாத வார்த்தைகள் இதெல்லாம். ஸோ அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு இதுக்கும் நம்மளுடைய மதத்துக்கும், அதாவது அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இதுக்கெல்லாம் இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் நம்ம பெரியவங்க குடுத்தாங்க? அப்படிங்கிறத பார்த்துட்டு, நம்ம பெரியவா என்ன சொன்னாருங்கிறத பார்க்கலாம். அதே மாரி எந்த நாள்ல என்ன வழிபாடு பண்ணா நல்லது அப்படிங்கிறதும் வந்து இருக்கலயே இந்த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாட்கள் என்ன? வழிபாடு என்னங்கிறத பார்த்துரலாம். ஓகே. இப்போ பொதுவாவே வந்து ஏன் இந்த நிலாவ வச்சு இத்தன ஒரு இது அமாவாசை, பௌர்ணமி, வளர்பிறை, தேய்பிறை அதுக்கு ஏன் வந்து நம்ம வழிபாடு முறையெல்லாம் மாத்தணும்? ஏன் இந்த கடவுளுக்கு இது இப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு மட்டும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்து சமயத்திலயும் சரி, நம்மளுடைய தமிழ் முன்னோர்களும் ஆகட்டும், அவங்கலாம் வந்து சில விஷயங்கள வந்து காலங்காலமா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா, அதுக்கு நமக்கு காரணம் வேணா தெரியாம இருக்கலாம். ஆனால் அவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் ஒரு வழிமுறைய அவங்க ஃபாலோ பண்ணல ஆக்சுவலி. அது மேபி வரும்போது அந்த காரணம் மருவி மாறி இருக்கலாம். இல்ல அந்த வழிமுறையே வந்து ஸ்லைட்லி மாறி கூட பெருசா கூட மாறி வந்திருக்கலாமே தவிர, அவர்கள் செய்தது எல்லாமே வந்து பல கற்பனைக்கும் எட்டாத விஷயங்கள அறிவியல் அந்த ஒரு தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாத அந்த காலகட்டத்திலேயே வந்து அத கண்டுபிடிச்சு, அது சில விஷயங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு பண்ண வைக்கிறதுக்காக புராணங்கள் மூலமாக வந்து சில விஷயங்கள நமக்கு புகுத்தி இவ்ளோ வருஷமா, பல்லாயிரக்கணக்கான வருஷமா நம்மள ஃபாலோ பண்ணவும் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த விஷயங்கள் ஸ்ட்ராங்கான விஷயங்கள். அதனால தான் அது இவ்ளோ தூரம் இத்தன ஆயிரக்கணக்கான வருஷமா கடந்து வந்திருக்கு. அப்படிங்கும்போது இதுக்கு பேசிக் என்னன்னா, பிரபஞ்சம். பிரபஞ்சத்தின் தலைவன் தான் கடவுள். ஸோ ஒரு ஆன்மீகம், ஒரு பக்தி அப்படின்னு வரும்போதே வந்து அந்த பிரபஞ்சம்ங்கிறத தவிர்க்க முடியாது. அந்த பிரபஞ்சத்தில இருக்கிற மிக முக்கியமான விஷயமான அந்த சூரியனையும், நம்மளுடைய உயிர் வாழ்ற இந்த பூமியையும், அதை சுத்தி வரும் நிலாவையும், இதை சுற்றி இருக்கும் சூரியனை சுற்றி இருக்கும் கோள்களையும் நம்ம தவிர்க்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம இருக்கிறது இந்த பூமியில. பூமியில எப்படி நம்ம இருக்கோம்? அந்த புவியீர்ப்பு சக்தியினால இருக்கோம். ஸோ ஒரு ஆற்றல் நம்மள வந்து நமக்கே தெரியாம எப்பவுமே இயக்கிட்டு இருக்கு. எப்படி வந்து பூமிக்கு இந்த ஒரு ஆற்றல், ஒரு விசை அப்படிங்கிறது இருக்கோ, அதே மாரி சந்திரனுக்கும், சூரியனுக்கும், மற்ற கோள்களுக்கும் வந்து பலவிதமான ஆற்றல்கள் இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த பூமியில இருக்கும்போது, நமக்கே தெரியாம அந்த சந்திரனுடைய அந்த ஆற்றலையும் நம்ம உள்வாங்கிக்கிறோம். அந்த சந்திரனுடைய ஆற்றல், அந்த நிலாவும் வந்து சூரியனும் நடுவுல இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ், அந்த ஆங்கிள் அது ஒரு கோணத்துல இருக்கு இல்லைங்களா? அது டிராவல் பண்ற விதம் எல்லாத்தையும் பொறுத்து, நம்ம மேல வந்து அது செலுத்துற ஆற்றல் மாறுது. இதெல்லாம் நமக்கு வந்து பிராக்டிகலா எப்படி நமக்கு பூமி சுத்துறது நமக்கு எப்படி ஃபீல் பண்ண முடியுது இல்லையோ, அது மாரி இந்த விஷயங்களும், இதெல்லாம் வந்து நுண்ணிய விஷயங்கள். இதெல்லாம் நமக்கு வெளிப்படையா நம்மளால ரியலைஸ் பண்ண முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, பொதுவாவே வந்து உங்களுக்கு தெரியும். பௌர்ணமிம்போது கடல் அலை வந்து எவ்வளோ தூரம் எழும்புது அப்படின்னு. ஸோ, அது நிலாவில் உள்ள அந்த 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 விசையினுடைய ஆற்றல் ரொம்ப அதிகமா இருக்கிறது காரணமாங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதே மாரி சிறிது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி போது கொஞ்சம் அவங்களுடைய அந்த வேகம் அதிகமா இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு பின்னாடியுமே எல்லாமே சயின்ஸ் தான். ஏன்னா, எப்படி வந்து கடல் அலை வந்து அம் பாதிக்கப்படுதோ ஒரு நிலாவுடைய சக்தியினால, அதே மாரி நம்ம உடம்புலயும் பார்த்தீங்க அப்படின்னா, 70% இன்க்ளூடிங் பிரெயின் மூளை உட்பட பார்த்தீங்கன்னா, நெறைய தண்ணி நிரம்பி இருக்கு. ஸோ, அது நமக்கே தெரியாம ஒரு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இது வந்து ஒரு பிரஷர் மாரி கூட நம்ம சொல்லலாம். நமக்கு தெரியாம அது ஒரு நுண்ணிய அளவுல வந்து அந்த ரியாக்ஷன்ஸ் மாறும். எத பொறுத்து அப்படின்னா, அந்த நிலா வந்து எப்படி வந்து அமாவாசையிலேருந்து வளர்ந்து பௌர்ணமிக்கு போகுதோ, பௌர்ணமியிலேருந்து தேய்ஞ்சு அமாவாசைக்கு திரும்ப வருதோ, அது மாரி அந்த சமயத்தில வந்து நாளுக்கு நாள் அது மாறும்போது, நம்மளுடைய உணர்வும் மாறும். நம்மளுடைய உடல்நிலை, மனநிலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நுண்ணிய அளவுல மாறும். அதனால தான் வந்து இந்த திதிகளும் அமாவாசை, பௌர்ணமி, வளர்பிறை, தேய்பிறை மிக மிக முக்கியமாகறதுக்கு காரணம் வந்து இது நம்மள வந்து நம்மளோட இயக்கத்துல வந்து நமக்கே தெரியாம சின்ன சின்ன மாற்றங்கள கொண்டு வருது. இப்போ சொல்லுங்க, நம்மளுடைய அந்த ஆன்மீக சக்தி அப்படிங்கிறது இந்த எல்லா ஆற்றலை பொறுத்து தான் இருக்கு. சூரியன், சந்திரன், மற்ற கோள்கள், நம்மளுடைய நம்மளுடைய பூமி, ஸோ நம்மளுடைய மனது, உடல், நம்மளுடைய உணர்வு நிலை எல்லாத்தையும் பொறுத்து தான் நம்மளுடைய ஆன்மீக சக்தி நமக்கு வேலை செய்யுது. ஸோ அந்த பர்ட்டிகுலரா வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து இந்த ஆற்றலுக்கு இந்த கடவுளின் சக்தி இப்படி வேலை செய்யும். அப்படிங்கிற விதமா தான் ஒண்ணும் வந்து இவால்வ் ஆகி ஒரு பரிணாமம் எடுத்து நம்ம இவ்ளோ தூரம் வந்து நிக்குது. ஸோ பரிணாமம் எடுத்து பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் ஆச்சு. ஆனா வந்து இந்த அளவுக்காவது நம்ம சிலவற்ற ஃபாலோ பண்ணிட்டே வரோம். ஸோ அதனால தான் வந்து ஒவ்வொரு கடவுள் அப்படிங்கிறது ஒவ்வொரு விதமான ஆற்றல். அந்த ஆற்றல் வந்து வேலை செய்ற விதத்த பொறுத்து தான் வந்து நம்ம அந்த கடவுளுக்கு ஒரு வடிவம் குடுத்து,
இந்த கடவுள இந்த திதியில, இந்த நாள்ல இப்படி வழிபடு. இந்த பூஜைய இந்த நாள்ல செய்யி. அப்படின்னு சொல்லி, அந்த ஆற்றல் சரியான விதத்துல நம்மளுடைய உடல், மனசுக்கு வந்து எப்படி கிடைக்குமோ, அத வந்து நம்ம பெரியோர்கள் வழிவகுத்து வச்சிருக்காங்க. அதுதான் இதற்கு பின்னாடி இருக்கும் அறிவியல். ஸோ ஒரு விஷயத்த என்னன்னா நம்ம நம்பணும் அப்படின்னா, சில சமயம் காரணங்கள் மாறுபட்டா கூட பரவால்ல. ஆனா, இதுக்கு பின்னாடி நம்ம முன்னோர்களுடைய அந்த அறிவை நம்ம எப்பயுமே நம்பணும். காரணம் இல்லாம அவங்க எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்பணும். ஏன்னா, எப்பவுமே நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் பேஸ். நீங்க எந்த பூஜை பண்ணாலும், என்ன வழிபாடு பண்ணாலும் நம்பிக்கை தான் பேஸ். சரி, இப்ப பெரியவா அந்த பெரியவருக்கு என்ன பதில் சொன்னாருன்னு பார்ப்போம். அதாவது, அ சில வழிபாடு முறைகள வந்து நம்ம சின்சியரா ஃபாலோ பண்ணாலும், அது சில சமயம் அந்த நாள் திதி பார்த்து பண்ணணும். அதாவது பக்தி உணர்வு அப்படிங்கிறது கட்டாயம் அதுதான் பேஸு. ஆனா வந்து, சில சமயம் வந்து இந்த ஒரு நாள் திதிகள் பார்த்து நீ பண்றது நல்லது அப்படின்னு பெரியவா சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, பொதுவா வந்து வளர்பிறையும்போது, அதாவது பௌர்ணமியும்போது வந்து சந்திரனுடைய ஆற்றல் ரொம்ப ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும். ஆற்றல்னா வந்து நேர்மறையான ஆற்றல். ஸோ அதனால தான் வந்து பௌர்ணமி வந்து நம்மளுடைய இந்து மதத்துல நெறைய பண்டிகைகள் வந்து பௌர்ணமி ஒட்டி வரும். சிலது பார்த்தீங்கன்னா, அமாவாசை ஒட்டி வரும். ஸோ அமாவாசை அதுக்காக வந்து அப்படியே நேர் எதிரா எதிர்மறையான ஆற்றல் அப்படின்னு கிடையாது. எதிர்மறை ஆற்றலை அழிக்கும் பவர் வந்து அமாவாசைக்கு உண்டு. 2மே சக்தி வாய்ந்தது. ஸோ திரும்பியும் சொல்றேன். பௌர்ணமி பார்த்தீங்கன்னா, நேர்மறையான ஆற்றல் மிக அளவுக்கு அதிகமாக இருக்கும். அமாவாசை அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றலை அழிக்கக்கூடிய ஆற்றல் மிக அது அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ 2மே பவர்ஃபுல்லானது தான். ஸோ, அதனால இப்போ அமாவாசையிலேருந்து அந்த நிலா வந்து க்ரோ ஆகி வளர்ந்து வரும்போது, அந்த வளர்பிறை வந்து ரொம்ப நல்லது. ஸோ, நல்ல விஷயங்கள், வளரும் விஷயங்கள் அதாவது புதுசா நம்ம வந்து ஒரு தொழில் தொடங்குறதோ, அல்லது நல்ல காரியங்கள் வந்து தொடங்குறதோ வந்து வளர்பிறையில பண்ணா நல்லது அப்படிங்கிறதுக்காக, தேய்பிறையில பண்ணுனா அது கெட்டதுன்னு கிடையாது. தேய்பிறை அப்படிங்கிறது எதிர்மறை ஆற்றல கொண்டு வரும் அப்படின்னு அழிஞ்சு போகும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா, தேய்பிறைக்கு வந்து கெட்ட விஷயங்களை அழிக்கக்கூடிய ஆற்றல், அதாவது அதுக்குடைய சக்தி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த மாரி அப்டின்னா, தேவையில்லாதது எல்லாமே. நம்ம லைஃப்‌க்கு நமக்கு பிரச்சனையா இருக்கிற எல்லாமே. அதாவது தடைகளை அகற்றுதல், பாவங்களை போக்குதல், அ கர்மாவ குறைக்கிறது, கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வரது. இதெல்லாமே வந்து நமக்கு போகணும். நோய்கள் இது மாரி. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். அதை அகற்றும் சிறப்பு வந்து தேய்பிறைக்கு உண்டு. வளர்பிறைக்கு எல்லாத்தையுமே வந்து பெருக்கும் ஆற்றல். நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட என்ன இருக்கோ, அது பெருக்கும் ஆற்றல். ஏன்னா வந்து சந்திரன் வந்து கிராஜுவலி அப்படி ஒவ்வொரு நாளும் அதோட நேர்மறை ஆற்றல் வந்து பெருகிட்டே போகும். ஸோ அதனால அது அந்த மாரி செல்வ வளங்கள், கல்வி, அம் கலை, அ இல்ல அதாவது வந்து தொழில் இது மாரி விஷயங்கள்லாம் பெருகணும் அப்படின்னா வந்து வளர்பிறையை சூஸ் பண்ணணும். இப்படிதான் வந்து மகாபெரிவா இதுக்கு ஒரு அருமையான, எளிமையான ஒரு விளக்கத்த குடுத்திருப்பாரு. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, வளர்பிறையில செய்யும் வழிபாடுகள் ஒரு வளர்ச்சியை கொண்டு வரும். தேய்பிறையில் செய்யப்படும் வழிபாடுகள் நம்மளுடைய தடைகளை நீக்கும். தேவையில்லாத அனைத்தையும் நீக்கும். சரி, அப்படி என்னென்ன வழிபாடுகள் இருக்கு? அது முக்கியம். ஏன்னா, வெறும் அமாவாசை, பௌர்ணமி மட்டும் கிடையாது. நடுவுல வந்து அப்படியே ஒரு செட் ஆஃப் 15 திதி இருக்கு. அது 2 தடவ ரிப்பீட் ஆகுது. ஸோ, அம் இது வந்து அந்த என்னென்ன வழிபாடுகள் என்னங்கிறத இப்ப நம்ம பார்த்துரலாம். ஸோ, அமாவாசை, பௌர்ணமி 2ம் ஆற்றமிக்குது அப்படின்னோம். ஸோ, பௌர்ணமியில என்ன பண்ணலாம்? நமக்கு தெரியும். பௌர்ணமியில ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப பாப்புலரான விஷயம் வந்து அம்பாளுக்கு உகந்தது. ஸோ, லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் ஆரம்பிக்கிறதும் சரி, பண்ணவே முடியாதவங்க அட்லீஸ்ட் மாசத்துல அந்த ஒரு நாள் பண்றதும் சரி, பொதுவாவே வந்து அன்னைக்கு மௌன விரதங்கள், பொதுவாவே சாப்பிடாம விரதம் இருந்து பூஜை பண்றது, பிரம்மோகத்த பூஜை பண்றது இதெல்லாம் சூப்பர் டூப்பர் பவர்ஃபுல். அதே மாரி சத்யநாராயண பூஜை, கிரிவலம் வர்றது, இது எல்லாமே வந்து பௌர்ணமி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் திங் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு நீங்க கண்டிப்பா பௌர்ணமிய புடிச்சுக்கணும். அன்னைக்கு விரதம் இருக்கிறது, சாப்பிடாம விரதம் இருக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் வந்து மௌன விரதம் எடுக்கிறது, இல்ல பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு ஒரு விளக்கு இது பண்ணி விளக்கு ஏத்திட்டு நீங்க வந்து தியானம் பண்றது, அட்லீஸ்ட் ஒரு 6 மணி நேரம் அது மாரி வந்து மௌன விரதம் இருக்கிறது, இதெல்லாம் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். பொதுவா என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிற அந்த நேர்மறையான அந்த விஷயங்கள் ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து கடவுள் குடுத்திருக்கிற அந்த விஷயங்கள் இன்னும் பல மடங்கு பெருகும். அப்படிங்கிறது தான் வந்து பௌர்ணமியோட மிக சிறப்பான ஒரு விஷயம். அதே மாரி அமாவாசை பார்த்தீங்க அப்படின்னா, பித்ருக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள். அதாவது அன்னதானம். மெயினா அன்னதானம். அத சொல்லுவாங்க. கர்ணன் வந்து இறந்து மேல போனதுக்கப்புறம் அவருக்கு சாப்பாடு குடுக்கறதுக்கு பதிலா வெறும் அ நகையும், இது தங்கமுமா குடுத்தாங்களாம் சாப்பிடறக்கு. என்னன்னா, "நீ இதுதான் தானம் பண்ணியிருக்க எல்லாத்துக்கும். நீ அன்னதானம் பண்ண? இது தானம் பண்ணனால இத தான் உனக்கு குடுக்க முடியும்." அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவர கீழ திரும்பி அனுப்புவாங்க.
அவர் எப்ப வருவார்ன்னா, அந்த புரட்டாசி மாசத்துல தேய்பிறை தொடங்கும்போது வந்துட்டு, அதுதான் அந்த மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அந்த 15 நாளும் அவர் அன்னதானம் எல்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு, அவர் வந்து அந்த அமாவாசை இருக்குல்ல, மகாலய அமாவாசை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அப்பதான் நம்ம முன்னோர்கள் கீழ வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, இந்த கதை மூலமா தான் நமக்கு அது புரிய வச்சிருப்பாங்க. அ அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது அன்னதானம். ஸோ, அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் பண்றது. அதே மாரி நான் முன்னாடியே சொன்ன மாரி, அந்த எதிர்மறை ஆற்றலை அழிக்கக்கூடிய மிக மிக பவர்ஃபுல்லான விஷயம் அமாவாசை. அப்பதான் வந்து நீங்க காளி அம்மாவுக்கும், பிரத்யங்கரா தேவி இவங்களுக்கெல்லாம் வந்து சில ஹோமங்கள், பூஜையெல்லாம் வந்து அமாவாசையில பண்ணுவாங்க. ஏன்னா, உங்களுக்கான அல்டிமேட் அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு புரொடெக்ஷன் குடுக்கக்கூடிய தெய்வங்கள் இவங்கலாம். உங்களுடைய சுத்தி இருக்கிற வந்து ரொம்ப ரொம்ப மோசமான அந்த ஒரு எதிர் சக்தி, எதிர்மறையான அந்த சக்திய அழிச்சு உங்களுக்கு புரொடெக்ட் பண்றதுக்காக தான் வந்து காளி தேவி, பிரத்யங்கரா தேவி அம்மாக்கெல்லாம் வந்து ஹோமம் பண்றது. அதெல்லாம் வந்து அமாவாசை போது பண்ணுவாங்க. உங்களுக்கு மற்ற திதிகள்னு பார்த்தா, சில திதிகள் பார்த்தீங்கன்னா, வளர்பிறை, தேய்பிறை 2மே வந்து சரிக்கு சமமான சிறப்போட ஒரே பலன்களை கொடுக்குற மாரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச உடனே ஞாபகத்துக்கு வருது. நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி திதி பார்த்தீங்கன்னா, வளர்பிறை ஆகட்டும், தேய்பிறை ஆகட்டும் வந்து கர்ம வினையை அழிக்கக்கூடிய, நமக்கு வேண்டும் வரங்களை அள்ளி தரக்கூடிய கருணை கடவுள் தான் வந்து முருகப்பெருமான். ஸோ சஷ்டி பார்த்தீங்கன்னா, 2 இதுலயுமே அ அ ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. அதே மாரி வளர்பிறையில பார்த்தீங்கன்னா, பஞ்சமி வந்து சாரி அதுக்கு முன்னாடி சதுர்த்தி. சதுர்த்தி எப்படின்னா, நம்ம வளர்பிறை நம்ம வந்து ஒரு 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 தடையே இல்லாம ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு வளர்பிறையில நான் வளர்ச்சியை முன்னிட்டு நம்ம தொடங்குறோம். அப்படிங்கும்போது, அது விநாயக பெருமானுக்கு உகந்த திதி வந்து சதுர்த்தி. ஸோ வளர்பிறை சதுர்த்தியில தொடங்குறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் அந்த வளர்ச்சியும் இருக்கும், தடையில்லாமலும் நடக்கும். அடுத்தது வளர்பிறை பஞ்சமி. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாராகி அம்மாவுக்கு வந்து அவங்க வெற்றிக்குன்னு பேர் போனவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, தேய்பிறை அவங்களுக்கு வந்து எப்படின்னா, வாராகி அம்மா அ அப்படியே ராஜராஜேஸ்வரி அம்மாவோட படைத்தலைவி. அவங்களுடைய ராஜராஜேஸ்வரி அம்மாவுடைய அத்தன ஒரு அ அந்த ஆற்றலும், அந்த குணங்களும் வாராகி அம்மாக்கு அப்படியே இருக்கும். அவங்களால வந்து ஒரு ஒரு அன்னையாக வந்து வேண்டும் வரங்களை அத்தனையும் அள்ளி தர முடியும். அதனால அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, வளர்பிறை பஞ்சமியில உங்களுக்கு வெற்றிக்கான மிக மிக உகந்த திதி வளர்பிறை பஞ்சமி. ஸோ அன்னைக்கு வந்து நீங்க பூஜை செய்யலாம். அதுவே பார்த்தீங்கன்னா, தேய்பிறை அப்படின்னு எடுக்கும்போது, தேய்பிறை பஞ்சமி விட தேய்பிறை அஷ்டமி வந்து வாராகி அம்மாக்கு மிக மிக உகந்தது. ஸோ அன்னைக்கு வந்து சில சமயம் ஹோமங்கள்லாம் வந்து தேய்பிறை அஷ்டமியில செய்வாங்க. ஏன்னா, அவங்க திருஷ்டிகள், எதிரிகள் தொல்லை இதெல்லாம் வந்து போக்குறதுக்கு வாராகி அம்மா பேர் போனவங்க. ஸோ தேய்பிறை அஷ்டமி அவங்களுக்கு விசேஷம். அ அடுத்தது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து அஷ்டமி, நவமியில வந்து சில விஷயங்கள் செய்ய மாட்டாங்க. இருந்தாலுமே வந்து உங்களுக்கு அஷ்டமி வந்து துர்க்கை அம்மாவுக்கு ரொம்ப விசேஷம். சப்தமி வந்து சூரிய பகவான் வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம். அதேமாரி நவமி வந்து சில விஷயங்கள் தொடங்க மாட்டாங்க. ஆனா வந்து சக்தி வழிபாடு அதாவது துர்க்கை அம்மன் சரி, பொதுவாவே வந்து பராசக்தி வழிபாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அஷ்டமி, நவமியில கொஞ்சம் வீரியம் மிக்கதாக தான் இருக்கும். அதேமாரி தசமியில வந்து சில விஷயங்கள் வந்து புதிய முயற்சி ஃபர்ஸ்ட்டா ஒண்ணு பண்றோம் அப்டின்னா, அது தொடங்குறதுக்கு வளர்பிறை தசமி ரொம்ப நல்லது. அதே மாரி பிரதோஷம் அப்படிதான். அது வந்து நீங்க வளர்பிறையோ, தேய்பிறையோ அம் அ பிரதோஷம் அப்படின்னாலே அதாவது திரையோதசி. அது பார்த்தீங்கன்னா 13வது திதி. ஸோ அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது பிரதோஷமே எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய தோஷங்கள் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு தான். அது வளர்பிறை, தேய்பிறை எதாகட்டும் அது வந்து மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி வந்து காலபைரவருக்கு மிக, மிக, மிக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திதி அது. மெயினா கடன் தொல்லையிலேருந்து வெளிய வரதுக்கு வந்து அவரு என்ன சொல்றது? ஒரு சச் எ பவர்ஃபுல் திதி அப்டின்னா தேய்பிறை அஷ்டமி ஆக்சுவலி. இங்க பார்த்தீங்கன்னா, நான் போற இந்த கோயில்ல ரொம்ப விசேஷமா தேய்பிறை அஷ்டமி எப்பவுமே வந்து வாராகி அம்மனுக்கும், காலபைரவருக்கும் பயங்கரமா இங்க ஸ்பெஷல் பூஜைலாம் நடக்கும். நான் பார்த்துருக்கேன். ஸோ அன்னைக்கு வந்து பைரவர் அஷ்டகம் படிக்கிறது, வாராகி மாலை படிக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் ஆக்சுவலி. இதெல்லாம் வந்து நம்மளுடைய தொல்லைகள குறைக்கிறது இந்த தேய்பிறை வழிபாடு ஆக்சுவலி. ஸோ முக்கியமானத மட்டும் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ரொம்ப ஆல்ரெடி வீடியோ லென்த் பெருசாயிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடுகள் மட்டும் நான் வந்து சொல்லிட்டேன். இதுல பர்ட்டிகுலரா எதாவது வேணும் அப்டின்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா சொல்லுங்க. அப்புறமா என்ன கெஸ் பண்ணிட்டீங்களா சொல்லுங்க. 5 இயர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்டிங்கிறது. ஸோ அத கெஸ் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. இது மாரி பயனுள்ள பல பதிவுகளுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச். முருகா சரணம்.